ஒரு துணிக்கடையோ ஒரு நகைக்கடையோ ஓபன் பண்றதுக்கு ஏன் செலிபிரிட்டிஸ் வராங்க அப்படின்னு தெரியுமா? அரசியல்வாதிகள் ஏன் போட்டோஸுக்கு வந்து நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுமா? இவங்கெல்லாம் இப்படி பண்றதுக்கான காரணம் ஹேலோ எஃபெக்டை அவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நபரையோ ஒரு ப்ராடக்டையோ நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம், ஒரு குட் குவாலிட்டி, அந்த நபரோ அல்லது அந்த பொருளோ நல்லது, இதை வந்து நம்ம நம்பி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை வாங்குறதுக்கு நம்ம ஜட்ஜ் பண்றோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் வந்து ஹேலோ எஃபெக்ட் அப்படிங்கிறது. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இதை பார்த்துருக்கலாம். யாராவது ஒரு பையனோ பொண்ணுக்கோ வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப வந்து முத்து அழகாக எழுதுவாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லா டீச்சர்ஸும் வந்து ரொம்ப நல்லா ஃபேவர் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பழகுவாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கையெழுத்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவங்க, இவங்க வந்து புத்திசாலி, இவங்க வந்து அறிவாளி அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இதுக்கான காரணம் ஹேலோ எஃபெக்ட். ஆன்லைன்ல நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க, அப்போ அதுக்கு வந்து 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கு அப்படின்னாவே இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ப ஆரம்பிக்கிறீங்க. இதுவும் ஹேலோ எஃபெக்ட். ஒருத்தங்க பார்க்கறதுக்கு நல்ல குட் லுக்கிங்காக நல்ல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து அறிவாளி, புத்திசாலி, நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் பார்த்தீங்களா? இதுவும் ஹேலோ எஃபெக்ட். ஸோ இந்த ஹேலோ எஃபெக்டை நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். முதலாவது விதம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது முதல்ல யாரையாவது நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நல்ல ஒரு தோற்றத்தோட நல்ல ஒரு குட் லுக்கிங்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை பல மடங்கு அதிகரிக்கும். இதன் மூலமாக நீங்கள் நிறைய பேரை ஈர்க்கவும் கவரவும் முடியும். அதே சமயம் நீங்கள் அடுத்த முறை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபரையோ ஒரு பொருளையோ பார்க்கும்போது, இந்த பொருள் நல்லது, இவங்க நல்லவங்க அப்படின்னு நீங்க நம்புறதுக்கு பதிலா இது ஏன் ஹேலோ எஃபெக்டா இருக்கக்கூடாது, இந்த ஒரு குவாலிட்டியை தவிர்த்து அவங்க கிட்ட வேற என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப கூலா, குட் லுக்கிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அந்த ப்ராடக்ட் நமக்கு நிறைய சைடு எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னா கூட நம்ம அதை வாங்கி பயன்படுத்துறோம். இதுவும் ஹேலோ எஃபெக்ட். ஸோ அடுத்த முறை ஹேலோ எஃபெக்ட் உங்களுக்கு நடக்கும்போது இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம்.